எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது அவற்றின் இழப்பு ஆகியவை அடங்கும். ஏதோ பிழைத்திருந்தால் போதும் என்ற மனப்போக்கில் மக்கள் இல்லாதவரை பொருளாதார ரீதியான இழப்பீட்டை விட உளவியல் ரீதியான இழப்பீடு அவர்களை அதிகமாக ஊக்குவிப்பதாக உள்ளது. வாய்ப்பு என்பது பயிற்சி, வளர்ச்சி, சலுகைகள் மற்றும் பிற நன்மைகளை உள்ளடக்கியது. பொறுப்பு என்பது வரம்பு மற்றும் அதிகாரத்துடன் தொடர்புடையது. இவை கூடலாம் அல்லது குறையலாம். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கைகள் இப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை தெளிவாக குறிப்பிடுகின்றன. மக்களும் இவற்றை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுகின்றனர். இங்கு விளையாட்டிற்கு இடமில்லை. துவக்கத்திலிருந்தே அனைத்தும் தெளிவாக உள்ளன. அறிவார்ந்த இந்த தனிப்பட்ட பின்விளைவுகளோடு கூடவே நிறுவனத்தின் இயற்கையான பின்விளைவுகள் எவை என்பதையும் தெளிவாக தெரிந்திருப்பது மிகவும் முக்கியம். எடுத்துக்காட்டாக, நான் தாமதமாக வேலைக்கு வந்தாலோ, மற்றவர்களுடன் ஒத்துழைக்க மறுத்தாலோ, என் கீழ் வேலை பார்ப்பவர்களுடன் சிறப்பான எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி செயல்திற உடன்படிக்கைகளை உருவாக்காவிட்டாலோ, விளைவுகளுக்கு அவர்களை பொறுப்பேற்க செய்யாவிட்டாலோ, அல்லது அவர்களுடையான தொழில் ரீதியான வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் நான் ஊக்குவிக்காவிட்டாலோ என்ன நிகழும்? என் மகளுக்கு 16 வயது ஆனபோது எங்களுடைய குடும்பத்தின் காரை பயன்படுத்துவது குறித்து எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கை ஒன்றை அவளுடன் நாங்கள் உருவாக்கினோம். சாலை விதிகளை அவள் மதித்து நடக்க வேண்டும் என்றும், காரை அவள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும், அதை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். பொறுப்பான விஷயங்களுக்கு மட்டுமே அவள் எங்களுடைய காரை பயன்படுத்த வேண்டும் என்றும், எனக்கும் என் மனைவிக்கும் அவள் ஒரு ஓட்டுநராக இருந்து உதவ வேண்டும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. மற்றவர்கள் அவளுக்கு நினைவுறுத்த வேண்டிய அவசியம் இன்றி தன்னுடைய பிற அனைத்து வேலைகளையும் அவள் மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இவை யாவும் எங்களுடைய வெற்றிகள். கார், பெட்ரோல், காப்பீடு போன்ற சில பல வசதிகளை நான் அவளுக்கு கொடுப்பதென்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. எங்கள் உடன்படிக்கையின்படி அவள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாள் என்பதை மதிப்பீடு செய்வதற்காக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையன்று மதியம் அவள் என்னை சந்திக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஒப்புக்கொண்டிருந்தோம். பின்விளைவுகள் மிக தெளிவாக இருந்தன. அவள் எங்களுடைய ஒப்பந்தப்படி நடந்து கொண்டாள். காரை அவள் பயன்படுத்தலாம், இல்லை என்றால் அவள் அவ்வாறு நடந்து கொள்ள முடிவெடுக்கும் வரை காரை அவள் தொடக்கூடாது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கை ஆரம்பத்திலிருந்தே எங்கள் இருவரிடத்திலும் தெளிவான எதிர்பார்ப்புகளை உருவாக்கியது. காரை அவளால் பயன்படுத்த முடியும் என்பது அவளுக்கு கிடைத்த வெற்றி. இந்த ஒப்பந்தம் எனக்கும் என் மனைவிக்கும் நிச்சயமாக வெற்றிதான். இப்போது அவளால் தன்னுடைய வெளி வேலைகளை தானே கவனித்துக் கொள்ள முடியும். எங்களுடைய வெளி வேலைகள் சிலவற்றிலும் அவளால் எங்களுக்கு உதவ முடியும். காரை பராமரிப்பது அல்லது அதை தூய்மையாக வைப்பதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கவில்லை. உள்ளார்ந்த பொறுப்பு எங்கள் இருவரிடமும் இருந்தது. நான் அவளுடைய வழிமுறைகளை வேவு பார்க்க வேண்டியிருக்கவில்லை. அவளுடைய நாணயமும் மனசாட்சியும் நுண்ணோக்கு திறனும் எங்களுடைய உயர்ந்த உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கும் அவளை மிக சிறப்பாக வழிநடத்தின. அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணித்து நாங்கள் நினைத்தபடி அவள் செயல்படாவிட்டால் அவளுக்கு வெகுமதி அளிக்க வேண்டிய தேவையோ அல்லது தண்டிக்க வேண்டிய தேவையோ எங்களுக்கு இருக்கவில்லை. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கை எங்களிடம் இருந்ததால் அது எங்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தை கொடுத்தது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கைகள் பெருமளவில் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றன. ஆனால் அந்த உடன்படிக்கையை தனியாக பயன்படுத்தினால் அது நிலைத்து நிற்காது. அதை துவக்கத்திலேயே நீங்கள் தயாரித்து கொண்டாலும் தனிப்பட்ட நாணயமும் நம்பிக்கையான உறவும் இல்லாமல் அதை பராமரிப்பது இயலாத காரியம். ஓர் உண்மையான எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கையானது கருத்து கண்ணோட்டம், குணநலன்கள் மற்றும் உறவுகளின் விளைவால் உருவாகிறது. அந்த வகையில் பார்த்தால் இது எந்த சகசார்பு நடவடிக்கைகளாக உருவாக்கப்பட்டதோ அவற்றை விவரிக்கும் ஒன்றாகவும் அவற்றை இயக்கும் ஒன்றாகவும் விளங்குகிறது. அமைப்பு முறைகள். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையானது ஒரு நிறுவனத்தில் அதை ஆதரிப்பதற்கான அமைப்பு முறைகள் இருக்கும்போது மட்டுமே பிழைத்திருக்கும். நீங்கள் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்று பேசிவிட்டு எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அணுகுமுறைக்கு வெகுமதி வழங்கினால் நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் எதற்கு வெகுமதி அளிக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைந்து உங்களுடைய குறிக்கோள் வாசகத்தில் உள்ள விழுமியங்களை பிரதிபலிக்க விரும்பினால் அந்த இலக்குகள் மற்றும் விழுமியங்களுடன் உங்கள் வெகுமதி அமைப்பு முறை இசைவாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை நீங்கள் முறையாக இசைவுபடுத்தாவிட்டால் உங்கள் பேச்சும் உங்கள் நடத்தையும் முரண்பட்டிருக்கும். ஒத்துழைப்பை பற்றி பேசிவிட்டு போட்டியை உருவாக்கிய அந்த பெர்முடா தீவு போட்டி மேலாளரின் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும்.
அமெரிக்காவின் மத்திய மேற்கு மாநிலம் ஒன்றில் வீடு மனை வாங்கல் விற்றல் தொழிலில் ஈடுபட்டிருந்த ஒரு பெரிய நிறுவனத்துடன் இணைந்து பல வருடங்களாக நான் வேலை செய்து வந்தேன். இந்நிறுவனத்துடனான என்னுடைய முதல் அனுபவம் ஒரு பெரிய விற்பனை கூட்டத்தில் ஏற்பட்டது. வருடாந்திர வெகுமதி வழங்கும் சந்திப்பு கூட்டத்திற்காக அங்கு 800 விற்பனையாளர்கள் குழுமியிருந்தனர். அவர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் அது. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வெளியிலிருந்து சில கேளிக்கை குழுக்கள் வரவழைக்கப்பட்டிருந்தன. அங்கிருந்து 800 பேரில் தலை சிறந்த செயல்திறனுக்கான விருதுகள் சுமார் 40 பேருக்கு வழங்கப்பட்டன. அங்கு கைத்தட்டல்கள் விண்ணை பிளந்தன, பாராட்டுகள் மலையென பொழிந்தன. 40 பேர் வெற்றி பெற்றிருந்தனர் என்பதில் அங்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. அதே சமயம் 760 பேர் தோற்று போயிருந்தனர் என்ற உணர்வும் அங்கு நிலவியது. எனவே எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி கருத்து கண்ணோட்டத்தை நோக்கி நிறுவனத்தில் உள்ள அமைப்பு முறைகளையும் கட்டமைப்புகளையும் இசைவுபடுத்துவதற்காக ஒரு நிறுவன வளர்ச்சி திட்டத்திற்கான வேலையில் உடனடியாக நாங்கள் ஈடுபட்டோம். தங்களை உத்வேகப்படுத்தக்கூடிய அமைப்பு முறைகளை உருவாக்குவதற்கு நிறுவனத்தின் அடிமட்டத்தில் பணியாற்றிய மக்களை நாங்கள் அதில் ஈடுபடுத்தினோம். அவரவருடைய செயல்திற உடன்படிக்கைகளின்படி அவர்கள் தங்களுக்கு விருப்பமான விளைவுகளை பெறுவதை சாத்தியமாக்குவதற்கு உதவக்கூடிய வகையில் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைக்கவும் கூட்டுறவை உருவாக்கவும் நாங்கள் அவர்களை ஊக்குவித்தோம். ஒரு வருடத்திற்கு பிறகு நடந்த விற்பனை கூட்டத்தில் 1000 விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர். அதில் சுமார் 800 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. ஒப்பீட்டின் அடிப்படையில் ஒரு சில தனி நபர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் சுயமாக தேர்ந்தெடுத்த குறிக்கோள்களை வெற்றிகரமாக சாதித்த மக்கள் மீதும் குழுவின் குறிக்கோள்களை அடைவதில் கவனம் செலுத்திய குழுக்கள் மீதும் அந்நிகழ்ச்சி சிறப்பு கவனம் செலுத்தியது. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வெளியிலிருந்து யாரையும் கூட்டி வர வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆர்வமும் உற்சாகமும் அங்கு இயற்கையாகவே நிரம்பியிருந்தன. ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். விற்பனையாளர்கள் ஒரு குழுவாக விருதுகளையும் வெகுமதிகளையும் பெற்றனர். அதோடு அந்த அலுவலகத்தில் இருந்த அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரு உல்லாச பயணம் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த வருடம் பரிசு வாங்கிய 800 பேருமே கடந்த வருடம் பரிசு வாங்கியிருந்த 40 பேரின் விற்பனை மற்றும் லாப அளவுகளுக்கு ஈடாக சாதித்திருந்தது இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கானது பொன் முட்டைகளின் எண்ணிக்கையை அதிகரித்ததோடு வார்த்திற்கும் நன்றாக இறை போட்டது. இது ஏராளமான மனித ஆற்றல்களையும் திறமையையும் கட்டவிழ்த்து விட்டது. கூட்டுறவின் விளைவு அங்கிருந்த ஒவ்வொருவரையும் அசர வைத்தது. முதலாளித்துவ பொருளாதாரத்தில் சந்தையில் நிலவும் போட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வேலையிடத்தில் கூட்டுறவு முக்கியமானதாக விளங்குகிறது. போட்டி நிலவும் சூழலில் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கு நிலைத்திருக்க வாய்ப்பில்லை. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறை மிக சிறப்பாக பலனளிக்க வேண்டும் என்றால் அமைப்பு முறைகள் அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். பயிற்சி அமைப்பு முறை, திட்ட அமைப்பு முறை, கருத்து பரிமாற்ற அமைப்பு முறை, வரவு செலவு திட்டமிடுதல் அமைப்பு முறை, தகவல் அமைப்பு முறை, இழப்பீட்டு அமைப்பு முறை ஆகிய அனைத்தும் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். தங்கள் ஊழியர்களுக்கு மனித உறவுகளில் பயிற்சி அளிக்க விரும்பிய இன்னொரு நிறுவனத்திற்கு ஆலோசனையாளராக சில காலம் நான் பணியாற்றினேன். அங்கு ஊழியர்கள் தான் பிரச்சனையாக இருந்தனர் என்ற அனுமானம் நிலவியது. அந்நிறுவனத்தின் தலைவர் என்னிடம், எங்களுடைய கடைகளில் ஏதேனும் ஒரு கடைக்குள் நுழைந்து அங்கு வேலை செய்யும் எங்கள் ஊழியர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் வெறுமனே உத்தரவுகளை எடுத்துக்கொள்வார்கள். வாடிக்கையாளர்களிடம் எப்படி நெருங்கி பழகுவது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பொருட்களை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. பொருட்களையும் தேவைகளையும் முடிச்சு போடுவதற்கு தேவையான விற்பனை செயல்முறையில் அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, எந்த திறமையும் கிடையாது என்று கூறினார். எனவே நான் பல்வேறு கடைகளுக்கு சென்றேன். அவர் சரியாகத்தான் கூறியிருந்தார். ஆனாலும் என் மனத்தில் இருந்த கேள்விக்கு அது விடையளிக்கவில்லை. அவர்களுடைய இந்த மனப்போக்கிற்கு என்ன காரணம்? அத்தலைவர் என்னிடம், பிரச்சனை எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. பல்வேறு துறைகளின் தலைவர்கள் அங்கு சிறந்த முன்மாதிரிகளாக இருந்து பிரமாதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். விற்பதும் நிர்வகிப்பதும் தான் அவர்களுடைய வேலை என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்துள்ளோம். அவர்கள் சிறப்பாகவே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் வெறுமனே எங்கள் விற்பனையாளர்களுக்கு சிறிது பயிற்சி அளிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறினார். அவருடைய இந்த வார்த்தைகள் ஒரு அபாய அறிவிப்பை வெளிப்படுத்தின. நாம் கூடுதல் தகவல்களை சேகரிக்க வேண்டும் என்று நான் கூறினேன். அதை அவர் விரும்பவில்லை. பிரச்சனை என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் விற்பனை பயிற்சியை செயல்படுத்தவே அவர் விரும்பினார். ஆனால் நான் விடாப்பிடியாக இருந்தேன். 2 நாட்களுக்குள் உண்மையான பிரச்சனையை நாங்கள் கண்டுபிடித்தோம். வேலை வரையறை மற்றும் கமிஷன் தொகை வழங்கும் முறையை மேலாளர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தனர். அவர்கள் கல்லாவின் பின்னால் நின்று கொண்டு கூட்டம் அதிகமாக இல்லாத நேரங்களில் தாங்களே அனைத்து விற்பனையும் செய்து கொண்டிருந்தனர். கடையில் பாதி நேரம் மெதுவாகவும் மீதி நேரம் பரபரப்பாகவும் சென்று கொண்டிருந்தது.
கூட்டம் அதிகமாக இல்லாத நேரங்களில் சரக்குகளை கணக்கெடுப்பது, பொருட்களை அடுக்கி வைப்பது, துப்புரவு செய்வது போன்ற வேலைகளை அந்த மேலாளர்கள் தங்கள் விற்பனையாளர்களுக்கு கொடுத்தனர். பிறகு கல்லாவிற்கு பின்னால் நின்று கொண்டு விற்பனை செய்து கமிஷன்களை ஈட்டிக் கொண்டிருந்தனர். அதனால்தான் விற்பனையில் துறை மேலாளர்கள் தலை சிறந்து விளங்கினர். எனவே கமிஷன் தொகை வழங்கும் முறையை நாங்கள் மாற்றினோம். பிரச்சனை ஒரே இரவில் தீர்ந்தது. விற்பனையாளர்கள் சம்பாதித்தால் மட்டுமே மேலாளர்களால் சம்பாதிக்க முடியும் என்பது போன்ற ஒரு அமைப்பு முறையை நாங்கள் உருவாக்கினோம். மேலாளர்களின் தேவைகளையும் இலக்குகளையும் விற்பனையாளர்களின் தேவைகளுடனும் இலக்குகளுடனும் நாங்கள் ஒருங்கிணைத்தோம். மனித உறவுகள் குறித்த பயிற்சிக்கான தேவை திடீரென்று அங்கிருந்து மறைந்தது. ஓர் உண்மையான எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி வெகுமதி அமைப்பு முறைதான் இங்கு முக்கிய தேவையாக இருந்தது. இன்னொரு நேரம் செயல்திறன் மதிப்பீடுகள் தேவைப்பட்ட ஒரு நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரியோடு இணைந்து நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட மேலாளருக்கு நான் செய்திருந்த செயல்திறன் மதிப்பீடு குறித்து அந்த அதிகாரி விரக்தியில் இருந்தார். அவருக்கு நான் 3 புள்ளிகளை கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் 1 புள்ளியை மட்டுமே நான் கொடுக்க வேண்டியதாயிற்று என்று அவர் கூறினார். இங்கு 1 புள்ளி என்பது 3 புள்ளிகளையும் விட மேலானது. 1 புள்ளி கிடைத்ததால் குறிப்பிட்ட அந்த மேலாளர் பதவி உயர்வுக்கு தகுதி பெற்றிருந்தார். நீங்கள் அவருக்கு 1 புள்ளியை கொடுத்ததற்கு என்ன காரணம் என்று நான் கேட்டேன். அவர் மிக சிறப்பாக விற்பனை செய்கிறார் என்று அவர் பதிலளித்தார். அப்படியானால் அவர் 3 புள்ளிகளை பெற்றிருக்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் அதை சாதிக்கும் விதம்தான் அதற்கு காரணம். அவர் பிற நபர்களை உதாசீனப்படுத்துகிறார், அவர்கள் மீது ஏறி மிதித்து செல்லுகிறார், அவர் எப்போதும் பிரச்சனைகளை உருவாக்குகிறார் என்று அந்த அதிகாரி கூறினார். அவருடைய ஒட்டுமொத்த கவனமும் உற்பத்தியின் மீது இருப்பது போல தோன்றுகிறது. அதற்கு தான் அவருக்கு வெகுமதி அளிக்கப்பட்டது. பிரச்சனையை பற்றி நீங்கள் அவரிடம் பேசி உற்பத்தி திறனின் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொள்வதற்கு உதவினால் என்ன என்று நான் கேட்டேன். தான் ஏற்கனவே அதை முயற்சித்து பார்த்து விட்டதாகவும், ஆனால் அதனால் எந்த பயனும் விளையவில்லை என்றும் அவர் கூறினார். நான் அவரிடம், அப்படியானால் நீங்கள் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை அவரோடு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவருக்கு கிடைக்கும் ஊதியத்தில் 2/3 பகுதி அவருடைய உற்பத்தியிலிருந்தும் மீதி 1 பகுதி மற்றவர்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள், எப்படிப்பட்ட தலைவராக அவரை பார்க்கிறார்கள் என்பதிலிருந்தும் வரும்படியாக அந்த ஒப்பந்தம் இருக்க வேண்டும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். இது நிச்சயமாக பலனளிக்கும் என்று அவர் பதிலளித்தார். பெரும்பாலான நேரங்களில் அமைப்பு முறைகளில் தான் பிரச்சனை உள்ளதே தவிர மக்களிடம் அல்ல. நல்ல மனிதர்களை மோசமான அமைப்பு முறைகளில் ஈடுபடுத்தினால் மோசமான விளைவுகளைத்தான் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் வளர்க்க விரும்புகின்ற மலர்களுக்குத்தான் நீங்கள் நீரூற்ற வேண்டும். மக்கள் உண்மையிலேயே எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி சிந்தனையில் ஈடுபட கற்றுக்கொள்ளும் போது அதை வலியுறுத்துவதற்கான அமைப்பு முறைகளை அவர்களால் நிறுவ முடியும். தேவையற்ற போட்டி சூழ்நிலைகளை ஒத்துழைப்பிற்கான சூழ்நிலைகளாக மாற்றி உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை வளர்த்தெடுப்பதன் மூலம் மக்களுடைய ஆற்றலின் மீது சக்தி வாய்ந்த தாக்கத்தை அந்த அமைப்பு முறைகளால் ஏற்படுத்த முடியும். வியாபாரத்தில் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுகின்ற, அதிகமாக உற்பத்தி செய்கின்ற, வெளிச்சூழல்களை எதிர்த்து சமாளிக்கின்ற மக்களை கொண்ட குழுக்களை உருவாக்குவதற்கு நிர்வாகிகள் தங்களுடைய அமைப்பு முறைகளை அதற்கேற்றவாறு இசைவுபடுத்தி கொள்ள வேண்டும். கல்வித்துறையை பொறுத்தவரை ஆசிரியர்கள் ஒரு தனிநபர் பெறும் விளைவுகளின் அடிப்படையில் ஒரு மதிப்பீட்டு அமைப்பை நிறுவி கற்பதிலும் சாதிப்பதிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதற்கு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். குடும்பங்களில் பெற்றோர்கள் தங்கள் கவனத்தை போட்டியிலிருந்து ஒத்துழைப்பிற்கு மாற்ற வேண்டும். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி ஒப்பந்தங்களின் துணையுடன் வீட்டு பொறுப்புகளை அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும். இது தொடர் நச்சரிப்பை களைந்துவிட்டு தங்களால் மட்டுமே செய்யப்படக்கூடிய வேலைகளில் கவனம் செலுத்துவதற்கு பெற்றோர்களுக்கு உதவும். தான் பார்த்த ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சியை பற்றி என் நண்பர் ஒருவர் என்னிடம் விவரித்தார். அதில் 2 குழந்தைகள் பேசிக் கொள்ளுகின்றனர். ஒரு குழந்தை, காலையில் நம் அம்மா சீக்கிரமாக எழுந்திருக்காவிட்டால் நாம் பள்ளிக்கு தாமதமாக போவது உறுதி என்று கூறுகிறது. ஒரு பொறுப்பான எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அடிப்படையில் குடும்பங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்காத போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இந்த வார்த்தைகள் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தன. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கு தெளிவான வழிகாட்டுதல்களையும் கைவசம் இருக்கின்ற வளவசதிகளோடும் குறிப்பிட்ட விளைவுகளை சாதிப்பதற்கான பொறுப்பை தனிநபர் மீது வைக்கிறது. விளைவுகளை உற்பத்தி செய்வதற்கும் அவற்றை மதிப்பீடு செய்வதற்கும் அந்நபரை பொறுப்பேற்க செய்து அந்த விளைவினால் ஏற்படுகின்ற இயற்கையான பின் விளைவை அது தெளிவுபடுத்துகிறது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி செயல்திற உடன்படிக்கைகளை ஆதரித்து வலியுறுத்துகின்ற சூழலை எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அமைப்பு முறைகள் உருவாக்குகின்றன. செயல்முறைகள். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி விளைவுகளை எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி வழியை கொண்டோ அல்லது எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி வழியை கொண்டோ உங்களால் அடைய முடியாது. உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற முறையில் நீங்கள் சிந்தித்தாக வேண்டும் என்று உங்களால் கூற முடியாது. எனவே எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அடிப்படையில் அமைந்த ஒரு தீர்வை எவ்வாறு பெறுவது என்பதுதான் இங்குள்ள சவால். ஹார்வர்ட் சட்ட கல்லூரியை சேர்ந்த ரோஜர் பிஷர்
வில்லியம் உரி ஆகிய 2 பேராசிரியர்கள் பேச்சுவார்த்தைகளில் கொள்கை ரீதியான அணுகுமுறைக்கும் பதவி ரீதியான அணுகுமுறைக்கும் இடையேயான வேறுபாடுகளை கெட்டிங் டு எஸ் என்று தங்களுடைய புத்தகத்தில் விரிவாக ஆய்வு செய்துள்ளனர். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற சொற்றொடர் அதில் பயன்படுத்தப்படவில்லை என்ற போதும் அப்புத்தகத்தின் அடிப்படை தத்துவம் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையைத்தான் ஊக்குவிக்கிறது. பிரச்சனையிலிருந்து மக்களை பிரிப்பதும் பதவிகளின் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஆர்வங்கள் மீது கவனம் செலுத்துவதும் பரஸ்பர லாபம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டுபிடிப்பதும் இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதிப்பீட்டு தரம் அல்லது கொள்கை போன்ற பாரபட்சமற்ற காரணிகளை வலியுறுத்துவதும் தான் கொள்கை ரீதியான அணுகுமுறையின் சாரம் என்று அவர்கள் எடுத்துரைக்கின்றனர். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அடிப்படையில் அமர்ந்த தீர்வுகளை நாடுகின்ற பல்வேறு மக்களுடனும் நிறுவனங்களுடனும் நான் இணைந்து செயல்படும் போது பின்வரும் 4 அம்ச செயல்முறையை ஸ்வீகரித்துக் கொள்ளுமாறு நான் அவர்களை பரிந்துரைக்கிறேன். முதலில் அடுத்தவருடைய கண்ணோட்டத்திலிருந்து பிரச்சனையை பாருங்கள். அடுத்தவர்களால் பார்க்க முடிவதை விட சிறப்பாக நீங்கள் அவர்களுடைய தேவைகளையும் கரிசனங்களையும் புரிந்து கொள்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் உண்மையிலேயே முயற்சி செய்யுங்கள். 2வது, முக்கியமான பிரச்சனைகளையும் கவலைக்குரிய விஷயங்களையும் கண்டுபிடியுங்கள். 3வது, முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தீர்வில் எந்த விளைவுகள் உள்ளடங்கி இருக்கும் என்பதை தீர்மானியுங்கள். 4வதாக அந்த விளைவுகளை உருவாக்குவதற்கான புதிய சாத்தியக்கூறுகளை கண்டுபிடியுங்கள். 5வது பழக்கமும் 6வது பழக்கமும் இச்செயல்முறையின் 2 அம்சங்களை நேரடியாக கையாளுகின்றன. அடுத்த 2 அத்தியாயங்களில் நாம் இவற்றை ஆழமாக ஆய்வு செய்யலாம். ஆனால் இந்த நேரத்தில் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற செயல்முறையும் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற மனப்போக்கின் சாரமும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்துள்ளதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தீர்வுகளை எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி செயல்முறைகளை கொண்டுதான் உங்களால் சாதிக்க முடியும். வழிமுறைக்கும் இறுதி முடிவுக்கும் இடையே இங்கு முரண்பாடு இல்லை. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பது ஓர் ஆளுமை உத்தி அல்ல. மனிதர்களுக்கு இடையான உரையாடல் மற்றும் உறவாடல் பற்றிய ஒரு முழுமையான கண்ணோட்டம் அது. நாணயம், பக்குவம், அபரிமித மனப்போக்கு ஆகிய குணநலன்களிலிருந்து அது வருகிறது. உயர்ந்த நம்பிக்கை நிலவுகின்ற உறவுகளிலிருந்து அது வளர்கிறது. எதிர்பார்ப்புகளையும் சாதனைகளையும் தெளிவாக விளக்கி அவற்றை சிறப்பாக கையாளுகின்ற உடன்படிக்கைகளில் அது உள்ளடங்கியுள்ளது. தோள் கொடுக்கின்ற அமைப்பு முறைகளில் அது தலைக்கிறது. 5வது மற்றும் 6வது பழக்கங்களில் நாம் முழுமையாக ஆய்வு செய்ய உள்ள செயல்முறைகளின் மூலம் அது சாதிக்கப்படுகிறது. செயல்முறை பரிந்துரைகள். ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கோ அல்லது ஒரு தீர்வை எட்டுவதற்கோ விரைவில் நீங்கள் பங்கு கொள்ளவிருக்கின்ற ஒரு சந்திப்பை பற்றி சிந்தித்து பாருங்கள். துணிச்சல் மற்றும் கரிசனத்திற்கு இடையே ஒரு சமநிலையை தக்க வைத்துக் கொள்வதென்று உறுதி பூணுங்கள். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி கண்ணோட்டத்தை பின்பற்றுவதிலிருந்து அடிக்கடி உங்களை தடுத்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எவை என்பதை ஒரு பட்டியலிடுங்கள். இத்தடைகளில் சிலவற்றை களைவதற்கு உங்கள் செல்வாக்கு வட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எவருடனான உறவில் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அடுத்தவருடைய இடத்தில் உங்களை வைத்து பார்த்து தீர்வை அவர் எப்படி பார்க்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை திட்டவட்டமாக எழுதி கொள்ளுங்கள். பிறகு உங்கள் சொந்த கண்ணோட்டத்திலிருந்து உங்களை பொறுத்தவரை எந்த விளைவுகள் வெற்றியை உருவாக்கி தரும் என்பதை பட்டியலிடுங்கள். பரஸ்பரம் நன்மை பயக்கின்ற ஒரு தீர்வையும் ஒரு உடன்படிக்கையையும் எட்டும் வரை தொடர்ந்து உங்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா என்பதை அவரை அணுகி கேளுங்கள். உங்கள் வாழ்வில் 3 முக்கியமான உறவுகளை அடையாளம் காணுங்கள். இவர்களிடம் நீங்கள் வைத்துள்ள உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்குகள் ஒவ்வொன்றிலும் எந்த அளவுக்கு சமநிலை உள்ளது என்பதை குறித்து கொள்ளுங்கள். இந்த கணக்குகள் ஒவ்வொன்றிலும் உள்ள வைப்பை அதிகரிப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய சில திட்டவட்டமான நடவடிக்கைகளை பட்டியலிடுங்கள். உங்களுடைய சொந்த அணுகுமுறையை ஆழமாக கருத்தில் கொள்ளுங்கள். உங்களிடம் இருப்பது எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அணுகுமுறையா? இந்த அணுகுமுறை மற்றவர்களுடனான உங்கள் உறவை எவ்வாறு பாதிக்கிறது? இந்த அணுகுமுறை உங்களுக்குள் எங்கிருந்து உதயமாகிறது என்பதை உங்களால் அடையாளம் காண முடிகிறதா? உங்களுடைய தற்போதைய யதார்த்தத்தில் இந்த அணுகுமுறை உங்களுக்கு நன்மை பயக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானியுங்கள். கடினமான சூழ்நிலைகளில் கூட உண்மையிலேயே பரஸ்பர நலனை நாடுகின்ற எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கை கொண்டிருக்கின்ற ஒருவரை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இவரை அதிக நெருக்கமாக கண்காணித்து இவரை உங்களுடைய முன்மாதிரியாக வைத்து கற்றுக்கொள்வதென்று இக்கணமே தீர்மானியுங்கள். பழக்கம் 5. முதலில் புரிந்து கொள்ளுதல், பின்னர் புரிய வைத்தல். பிறருடைய நிலையில் தன்னை இருத்தி பார்த்து கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளுவது குறித்த கொள்கைகள். பகுத்தறிவுக்கு தெரியாத காரணங்கள் இதயத்திடம் இருக்கும். பாஸ்கல்.
உங்கள் பார்வையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக வைத்துக்கொள்வோம். கண் பரிசோதகரின் உதவியை நாட நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு பிரச்சனையை சுருக்கமாக கேட்டுவிட்டு தன்னுடைய மூக்கு கண்ணாடியை கலற்றி உங்களிடம் கொடுக்கிறார். இதை அணிந்து கொள்ளுங்கள். இந்த கண்ணாடியை நான் 10 வருடங்களாக அணிந்து வருகிறேன். இது எனக்கு உண்மையிலேயே பெருமளவில் உதவியுள்ளது. வீட்டில் என்னிடம் இன்னொரு மூக்கு கண்ணாடி இருக்கிறது. இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று அவர் உங்களிடம் கொடுக்கிறார். எனவே நீங்கள் அதை போட்டுக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் அது உங்களுக்கு பிரச்சனையை இன்னும் மோசமாக்குகிறது. இது கொடுமை, என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். என்ன அப்படி கூறுகிறீர்கள்? இது எனக்கு சிறப்பாக பலனளித்து வருகிறது. சற்று கடினமாக முயற்சித்து பாருங்கள் என்று அவர் கூறுகிறார். நான் முயற்சிக்கத்தான் செய்கிறேன். எல்லாம் மங்களாக தெரிகிறது. எதையும் என்னால் தெளிவாக பார்க்க முடியவில்லை என்று நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நேர்மறையாக சிந்தியுங்கள். என்னால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. நீங்கள் சிறிது கூட நன்றி இல்லாதவராக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு உதவுவதற்கு இவ்வளவு செய்த பிறகும் நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள் என்று அவர் சலித்து கொள்ளுகிறார். அடுத்த முறை உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீங்கள் அந்த பரிசோதகரிடம் மீண்டும் செல்லுவீர்களா? நிச்சயமாக நீங்கள் அவரிடம் செல்ல மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒன்றை பரிந்துரைப்பதற்கு முன்பாக பிரச்சனை என்னவென்று கண்டறியாத ஒருவர் மீது உங்களால் நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனால் கருத்து பரிமாற்றத்தில் அடுத்தவருக்கு ஒரு விஷயத்தை பரிந்துரைப்பதற்கு முன்பாக பிரச்சனை என்னவென்று நாம் எத்தனை முறை கண்டறிகிறோம்? நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? பிரச்சனை என்னவென்று கூறு. உணர்வுகளை வெளிப்படுத்துவது கடினமான காரியம்தான். ஆனால் நீ கூறுவதை புரிந்து கொள்வதற்கு நான் நிச்சயமாக முயற்சிப்பேன் என்று ஒரு தாய் தன் மகனிடம் கூறுகிறார். இல்லை அம்மா, நீங்கள் என்னை முட்டாள் என்று நினைப்பீர்கள். நிச்சயமாக இல்லை. நீ என்னிடம் தாராளமாக உன்னுடைய உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். என் அளவுக்கு உன் மீது வேறு யார் அக்கறை கொண்டிருக்கிறார்கள்? உன்னுடைய நலன் மட்டுமே எனக்கு முக்கியம். எது உனக்கு இவ்வளவு வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது? எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து சொல், என்ன பிரச்சனை? சரி, உங்களிடம் உண்மையை கூறிவிடுகிறேன். நான் இனி பள்ளிக்கூடம் செல்ல விரும்பவில்லை. என்ன என்று நீங்கள் நம்பாமல் கேட்கிறீர்கள். உனக்கு பள்ளிக்கூடம் போக விருப்பமில்லை என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய படிப்பிற்கு நாங்கள் எவ்வளவு தியாகங்களை செய்த பிறகு இப்படி நீ கூறினால் என்ன அர்த்தம்? படிப்பு தான் உன்னுடைய எதிர்காலத்திற்கான அடித்தளம். உன்னுடைய அக்காவைப் போல நீயும் படிப்பில் கவனம் செலுத்தினால் சிறந்த மதிப்பெண்களை பெறுவாய். பிறகு பள்ளிக்கூடம் செல்வதற்கான விருப்பம் தானாக வந்துவிடும். படிப்பில் ஒருமித்த கவனம் செலுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் உன்னிடம் கூறியிருக்கிறோம். கற்கும் திறன் உன்னிடம் ஏராளமாக உள்ளது. ஆனால் நீ உன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்ள மறுக்கிறாய். இன்னும் கடினமாக முயற்சி செய். பள்ளிக்கூடம் குறித்து உன் படிப்பு குறித்தும் ஒரு நேர்மறையான மனப்போக்கை வளர்த்துக்கொள். அவனுடைய தாயார் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு, இப்போது உன் மனநிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல் என்று கேட்கிறார். விஷயங்களை விரைவுபடுத்தி நல்ல அறிவுரையை கொண்டு பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பதில் நாம் முனைப்பாக இருக்கிறோம். ஆனால் முதலில் பிரச்சனை என்னவென்பதை தெரிந்து கொள்வதற்கும் அதை உண்மையிலேயே ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் நேரத்தை செலவிட நாம் தவறிவிடுகிறோம். மனிதர்களுக்கு இடையேயான உறவுகளில் நான் கற்றுக்கொண்டுள்ள தனிப்பெரும் முக்கிய கொள்கை என்னவென்பதை ஒரே வாக்கியத்தில் தொகுத்து கூறினால் அது இவ்வாறு தான் இருக்கும். முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.